ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ஹாட் ஸ்டாரில் ஒரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, அதை பற்றி பேச போகிறோம். அப்புறம் 24/7 லைவ் ஸ்ட்ரீமிங்கில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி கண்டிப்பாக வந்து பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் பஞ்சாயத்து வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ திருப்பி இந்த விஜய் பார்வதி அப்படின்றது தான் கண்ணுக்கு தெரியுது. இந்த திவ்யா கணேஷ் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கேப்டனாக இருக்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்றது வந்துருச்சு. ஸோ விஜய் பார்வதியுடைய தவறுகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் என்னென்ன பண்ணுறாங்க. அவங்க ஆட்டிடியூடாக இருக்காங்க, பேச விட மாட்டாங்க அப்படிலாம் ஒரு பக்கம் இருக்குது. பட் அவங்களுடைய கேரக்டரே அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ எல்லாமே திருப்பி டார்கெட் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க பார்வதி அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சும்மா விட்டாலே அவங்கள வந்து விட்டுருவாங்க. பட் அடிக்க தெரிஞ்ச திவ்யாவுக்கு எல்லாத்தையும் அடிக்க தெரியலையே அப்படின்றது ஒரு வருத்தம் தான். இப்போது இன்னொரு தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு கேப்டன் வந்து விக்ரம் ஆயிடுறாப்லையா, அதாவது அந்த மேனேஜர் போஸ்ட் மாற்றிடுறாங்க. திவ்யா வந்து ஏதோ ஒழுங்காக பண்ணலன்னு சொல்லி ஏதோ என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. நாளைக்கும் போரிங்காக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கும் அந்த காலில் ஒரு ப்ராங்க் வச்சானுங்க, அதுவும் வந்து யூஸ்லெஸ் தான். ஒன்றும் அந்தளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. அதை அப்படியே கொண்டு போகிறானுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து பேசவே இல்லை. இந்த மாதிரி கெஸ்ட்லாம் வந்த பிறகு அதை அப்படியே விட்டாங்க அப்படிங்கிறது தான். அது என்னாச்சு அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரியல. ஓகே, ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு தவறான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கேம் போயிட்டுருக்கு. ஒயில்ட் கார்டு வந்து பார்வதி அடித்தாங்கனாலே சோழி முடிஞ்சுங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி அடிச்சிட்டாங்க. ஒயில்டு கார்டை வந்து அடிக்கிறாங்க, இப்போ கெஸ்ட்டாக வரவங்களும் வந்து அடிக்கிறாங்க. பிரியங்கா மட்டும் ஏதோ வந்து பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பண்ணுற மாதிரி ஏதோ ஷோ தூக்கிட்டு போகிற மாட்ட மாதிரி ஒரே வாரத்தில் போச்சு முடிச்சிட்டாங்க. மிச்சம் எல்லாருமே வந்து அப்படி தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இது வந்து நமக்கும் வந்து ஒரு கடுப்பு ஏற்றுது, என்னடா அது அப்படின்ற மாதிரி. கரெக்டாக. ஸோ ஓட்டிங் பற்றி பார்ப்போம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேறு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாரும் உள்ளே வந்தவங்க அவங்களுடைய என்ஜாய் பண்ணுறாங்க. பிக் பாஸ் வீட்டில் நம்ம எப்படி இருக்கணும், கெஸ்ட்டாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத என்ஜாய் பண்ணுறாங்க. தவிர இவங்க அவங்கள ட்ரிகர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் அவங்க டாஸ்கில் இருக்கிறதுனால அவங்களால வெளியே வர முடியல. தேர் நாட் கம்மிங். அட போங்கடா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஓப்பனாக சொல்லிடுறாங்க. அவங்க எதுக்கு வரணும், நான் எதுக்கு வரணும், நான் வந்து இந்த டாஸ்கில் இருக்கேன், நான் இந்த கொடுத்தாலும் செய்வேன்ற மாதிரி செய்கிறதுனால அது வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக இல்லை. இவங்களும் ரொம்ப அரகண்ட்டாக பண்ண மாட்டாங்க, லைட்டாக தான் குத்துறாங்க. கெஸ்ட்டாக வரவங்க அடித்து பேசினா தான் அவங்க எந்திரிப்பாங்க. அப்படிங்கிறப்ப இந்த டாஸ்க் வந்து வாழ்வு இழந்து விட்டது அப்படிங்கிறது தான். ஸோ காலைல ப்ராங்க்கு கூட கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அது செட்டே ஆகலை. அது அளவு வச்சாங்க, அது எங்கே ஆச்சுனே தெரில, அப்படியே வந்து போயிடுச்சு. அது ஃபினிஷிங்கே இல்லை ஆக்சுவலாக அந்த ப்ராங்குக்கும். மக்களும் வந்து பார்த்திங்கன்னா பதறிட்டாங்க கொஞ்ச நேரத்தில். ஐயோ என்னாச்சு நிறைய பேர் தெரியாது ப்ராங்க்குன்ட்டு. அதனால் பார்க்குறவங்களாம் வந்து போய் பார்த்துட்டான். கடைசி பார்த்தீங்கன்னா ஐயா ப்ராங்க் இல்லையா, முடிஞ்சா சோழி அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அந்த லெவலுக்கு வந்து இறங்கிடுச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இந்த டாஸ்க் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்த 3 நாள் இவங்க இங்கே தான் இருப்பாங்க அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. நாளைக்கு விக்ரம் வேறு கேப்டன் ஆகிட்டார் அப்படிங்கிற தகவல் வருது. ஸோ இன்னும் போரிங்காக இருக்கும் லைவ் ஸ்ட்ரீமிங் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இன்றைக்கே வந்து கடுப்பாக தான் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லா சீசன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பாய்ஸ் தான் இருப்பாங்க. இப்போ ஆரி, பாலா, அசீம், விக்ரமன் அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. சரி, அர்ச்சனா மாயாங்கிறது கூட எனக்கு தெரிஞ்சு பிரதீப் ஆண்டனி முதல் இருந்தார், அப்புறம் தான் வந்துச்சு. இதிலோட முத்துக்குமரன் தான் வந்தாப்புல. இதில் திவ்யா அண்டு பார்வுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு காம்படிஷன் வருமாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். ஏன்னா 2 பேர் பயங்கரமாக போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நிறைய அப்டேட்ஸ் கண்டிப்பாக வந்து இருக்குது. அதாவது ஓட்டிங்கில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரோமோ வந்துச்சுருந்தனால அதை டக்குன்னு பார்த்துட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். ஓகே, ஸோ என்ன ப்ரோமோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பார்வதி அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திருப்பியும் பிளானிங், வாயை மூட வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. டேய் என்ன எத்தனை தடவைடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இன்னும் நீங்கள் எவ்வளோ தான் திருந்த மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். ஓகே, அதாவது இந்த சிலையை யார் நிற்க வைக்கலாம் அதுக்கு பதில் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பப்படுது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் நாங்கள் பார்வதி நிற்க வைக்கிறோம். அதிசயம், ஆச்சரியம், அபூர்வமாக இருக்குமா இவங்களை நிற்க வச்சா. ஏன்னா பேசுகிறாங்க, கண்டென்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தாண்டி இங்கே அவங்களை நிற்க வச்சு என்னடா பண்ண போகிறீங்க? நான் ஒரே கேள்வி, பார்வதி சைலண்ட் பண்ணிட்டு இல்லை திவாகரை சைலண்ட் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? இல்லை உங்களுக்கு ஹெல்மெட் பண்ணால் ஹெல்மெட் பண்ணிடுங்க, வரவன் போகிறவங்களாம் அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா என்ன? இதை சொன்னால் உடனே பிஆர்ன்றாங்க. கேமை மாற்றி ஆடுங்கடான்ற அந்த ஒரு ஃப்ரேஸே புரிஞ்சிக்க மாட்டாங்க எவனும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இந்த அம்மா பாருங்கள், இந்த எல்லாரும் கேட்கும்போது இந்த பேசிட்டு இருக்கும் பாயில் போகிறாங்க. ரைட், ஓகே, ஒத்துக்கிறேன். ஆமாம், பிக் பாஸ் கிட்டே என்னைக்கு வந்து பார்வதி வந்து திமிரை காட்டியிருக்கா? எங்கே காட்டியிருக்கா திமிரை சொல்லுங்கள்.
இப்படிதான் சொன்னாலும் அப்படிதான் இருந்துக்கிறாங்க அப்படின்னா புரியல. வீக்கெண்டில் சார் வந்து பேசினாலும் அப்படி தான் இருக்காங்க. ஏங்க சார் வந்து அவருக்கு ஒரு சமமரியாதை இருக்குது, எல்லாமே கொடுக்க தான் செய்கிறாங்க. இதுக்கு என்ன பிரச்சனை? நான் என்ன யோசிக்கிறேன்னா, எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது உள்ள. அதாவது அவங்க அன்பு கேங் 3.0 அவங்க ஆகிட்டு பார்வதி திவாகர் திருப்பி அடிக்கிறதுக்கு சும்மா அவங்க வெளியே இருந்திருக்கலாம். ஏற்கனவே அன்பு கேங் 2.0 திவாகர் பார்வை அடிக்குது இல்லை, நீங்கள் எதுக்கு வந்து 3.0 மாறுறீங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து புரியாத புதிராக தான் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரியா? ஸோ கடைசி என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அதுதான் அந்த ஹைலைட்டான விஷயம். எல்லாரும் பேசினாலும் அப்படி தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு போகிறது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இது ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கா? நீங்களே சொல்லுங்கள். கண்டிப்பாக இல்லை அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. சரி, அடுத்து அஃபிஷியல் ஓட்டிங்க்கு வருவோம். ஓட்டிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அனல் பறக்குது, அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சரியா? ஸோ அதில் மேக்ஸிமம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது அஃபிஷியல் வந்துடுச்சு. நான் காலையிலே சொல்லியிருந்தேன். காலையோட ஒரு சின்ன சேஞ்ச் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி அவர்கள் 5ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார். என்னையா சொல்கிறேன் அப்படின்றீங்களா? ஆமாங்க, மிச்செல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதாவது 2ஆம் இடத்தில் இருந்த நம்ம பார்வதி இப்போது 5ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அஃபீஷியலில் அப்படிங்கிறது இந்த ஷோவோடைய மேக்கர்ஸோடைய பிளான் சக்ஸஸ் ஆகுது அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியுது இல்லை? வெரி குட், அப்படி தான் இருக்கணும். நல்லா விளாடாமல் பார்வதி வெளியே எடுத்துகிட்டு இந்த பிக் பாஸை மிச்சர் சாப்பிட வைங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட். வேறு இல்லை, வேறு கோணத்தில் யாரும் ஆடுறானா பார்ப்போம். கரெக்டாக தான் இருக்குது. கரெக்டாக. ஸோ வந்து வினோத் இருக்காப்புல. சரியா? 2வது வியானா வந்திருக்காங்க. அவங்க நான் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 3வது பிளேஸில் இருந்தாங்க. இப்போ 2வது வியானா. சரியா? 3வது வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் அவர்கள். சரியா? 3வது எப்பயுமே திவாகர் தான் இருக்கார் அஃபிஷியல் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அப்புறம் 4வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமருதீன் அவர்கள். 5வது தான் பார்வதி. இதுதான் வந்து அஃபிஷியல் ஸ்டாண்டிங். சரியா? 5 தான் வந்திருக்கு. ஓகே, வினோத், வியானா, திவாகர், கமருதீன், பார்வதி. ஓகே, வினோத், வியானா, திவாகர், கமருதீன், பார்வதி. இதுதான் வந்து அஃபீஷியல் ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது பார்க்க முடியும். பட் அன்அஃபீஷியலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வினோத், வியானா, கமருதீன், திவாகர், விக்ரம் அப்படின்ற மாதிரியான ஒரு சினாரியோ வருது. ஸோ வினோத்னா கிட்டத்தட்ட 69,000 ஓட்டு சும்மா வேறு லெவலில் போயிட்டு இருக்காரு. வியானா 40,000 ஓட்டு, 39,000. கமருதீனுக்கு வந்து இப்போ கொஞ்சம் வாக்குகள் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா அவர் அமைதியாக இருக்கார், கொஞ்சம் வாக்கு அதிகமாக இருக்குது. அன்அஃபீஷியல் சொல்கிறேன். சரியா? அஃபீஷியல் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து 4ஆம் இடத்துல இருக்கார். ஸோ அவரும் வாக்குகள் இருக்குது அப்படின்ற மாதிரி நானும் கேள்விப்பட்டேன். திவாகருக்கும் வந்து இருக்குது. அடுத்து வந்து விக்ரம் இருக்கார் பார்வதிக்கு தாண்டி. ஏன்னா அது அன்அஃபீஷியலில் வேறு லெவலில் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி, அப்புறம் பாரதியை தாண்டி சபரி சூப்பர். அடுத்து பிரவீன் கொஞ்சம் முன்னேறார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. பிரவீன் ரொம்ப லாஸ்ட்டில் இருந்தார். ஸோ கடைசியாக போகும்போது ரம்யா, எஃப்ஜே. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரம்யா இந்த வாரம் வெளியேறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. எஃப்ஜே கண்டிப்பாக தூக்க மாட்டாங்க. மேபி விஜய் சேதுபதியோட செல்ல அவர். ஸோ அதனால் துஷாரம் எல்லாருமே ஊசலாட்டி தான் இருக்காங்க. கெமி, பிரவீன்லேருந்தே ஊசலாடிட்டு இருக்காங்க. பிரவீன், கெமி, துஷார், எஃப்ஜே, ரம்யா எல்லாருமே உயிருக்கு ஊசலாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதனால் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரியா? நம்மளுடைய பேஸ் எப்படி இருக்குது, என்ன மாதிரி சீக்வன்ஸில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது இனிமேல் தான் நமக்கு தெரியும். ஓகேவா? அடுத்து ரொம்ப முக்கியமான அப்டேட் என்னென்னா, இந்த 5 முதல்ல டாப் 5 வந்து வினோத் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டில் இருப்பார்னு நினைக்கிறேன். மிச்சம் எல்லாம் மாறும். அப்படி தான் தோணுது அன்அஃபீஷியல் பார்க்கும்போது. ஸோ அஃபீஷியலில் வினோத் அவர்கள் 2ஆம் இடத்தில் வியானா, 3ஆம் இடத்தில் திவாகர், 4ஆம் இடத்தில் கமருதீன், 5ஆம் இடத்தில் பார்வதி. இதுதான் அஃபீஷியல் ஸ்டாண்டிங்ஸ். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்ல மீண்டும் சந்திப்போம்.